இப்போ நம்ம இட்லிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேங்கியாக, நல்ல ஒரு ஸ்பைசியாக டேங்கியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி வந்து சாப்பிட்றதே தெரியாது, எக்ஸ்ட்ராவாக 1-2 சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பாதி பாதியாக கட் பண்ணி இந்த தக்காளியை இதில் வச்சுக்கலாம். மாவு, இட்லி மாவு நம்ம எடுத்து ஊற்றும் போது மேலாக தான் எடுக்கணும், கலக்கக்கூடாது. கலக்காமல் இப்படி ஊற்றும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மேல் மாவு நல்லா கலக்கணுங்கிற தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு இந்த மாதிரி மேலாகவே பொங்கி நல்லாயிருக்கும். இந்த இட்லி வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். இட்லியோட ப்ரொப்போர்ஷன்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வரணும். இந்த மாதிரி லைட்டாக பிளாக்காக இந்த கலர் வந்தாகணும். வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடலாம். வெடிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே பருப்பெல்லாம் வந்து சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அது உள்ளே இல்லாட்டி வேகாது, வெளியில் டக்குன்னு தீஞ்சிடும். உளுத்தம்பருப்பு பாதி அளவு செவக்கும் போது மிளகா போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டால் மிளகா தீஞ்சி போயிடும். இந்த மிளகா காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 7-8 போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த உளுந்து செவந்திருக்கு, இதான் கணக்கு. ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு இப்படி பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் போட்டுட்டு முக்கியமாக லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதுக்கு அதுதான் வந்து ஃபுல்லாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இதுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மெயினான ஐட்டம் பெருங்காயம். பெருங்காயம் வந்து நீங்கள் எப்பவும் போடுறத விட ஒரு பிஞ்சு அதிகமாக போடணும். இதுக்கு இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டே அந்த பெருங்காயம் தான். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவு அரைச்சா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு இல்லை. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளித்து கொட்ட வேண்டாம், பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஒரு அளவோடு நம்ம உடம்புக்கு தேவையும் கூட. எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி.